அடடா! இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப நறுமணம் மணக்குதே! அப்படி என்னதான் அந்த வீட்டுக்குள்ள ஸ்பெஷலா செய்றாங்கன்னு தெரியல. இவ்வளவு வாசனை தூக்குதே! ஏங்கம்மா, ஒரு விஷயம் கேட்கட்டுமா? இந்த வீட்டுக்குள்ளேருந்து ஏன் இவ்ளோ வாசனை வருது? அப்படி என்னதான் இந்த வீட்ல சமைக்கிறாங்க? ரொம்ப ஸ்மெல்லு அருமையா இருக்குது. நான் இப்பதான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்களே! அப்படி என்ன சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாங்களும் சமைச்சுக்குவோம்ல? என்ன கண்ணு இது தெரியாதாக்கும்? இங்க ஒருத்தவங்க சீதான்னு இருப்பாங்க பாத்துக்க. அந்த அம்மா ரொம்ப அருமையா இட்லி ஊத்துவாங்க. ரூ. 1 தான் ஒரு இட்லி தெரியுமா? ஏழை பால மக்கள் எல்லாருமே இந்த அம்மா கடையில தான் வந்து சாப்பிடுவாங்க. உனக்கு ஏதாவது கஷ்டம்னா சீதா அம்மாவோட கடையில வந்து வாங்கி சாப்பிட்டு பாரு. ரொம்ப சுவை அருமையா இருக்கும். அவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள போய் சாப்பிடலான்னு கிளம்புனாங்க. ஏண்டி சீதா, உனக்கு புது கஸ்டமர் வந்துட்டாங்க பாத்தியா? உனக்காக சாப்பிட வந்திருக்காங்கடி. உன் இட்லி வாசனை வெளியில இருந்து மணத்துச்சு போல. அதனாலதான் இந்த பொண்ணுக்கு சாப்பிடாம இருக்க முடியல. கூட்டிட்டு வந்துட்டேன் உள்ள. ஆமாங்கம்மா, உங்களோட இட்லி வாசனை ரொம்ப அருமையா வெளியே வந்துச்சு. சாப்பிடணும்னு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அதனால தான் நானும் சாப்பிடலான்னு வந்தேன். ரூ. 1 இட்லினா ரொம்ப பரவாயில்ல. மக்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு ஒரு 4 இட்லி கொடுக்குறீங்களா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம் கண்ணு. உட்காரு உட்காரு, நான் இட்லி கொண்டு வந்து தரேன். அவங்க 2 பேருமே சீதாம்மாவோட இட்லிய ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் 2 இட்லி வைக்கட்டா? பத்தாது, அது எப்படி பத்தும்? இருங்க இருங்க, இன்னும் 2 இட்லி வைக்கிறேன். அட சீதாம்மா, இதுவே எனக்கு போதுமானதா இருக்குது. வயிறு ஃபுல்லா நிறைஞ்சிச்சு சீதாம்மா. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு இந்த இட்லி. எப்படிதான் இப்படி மாவரைச்சு இட்லி ஊத்துறீங்களோ? அதுவும் இவ்வளோ கம்மியில இவ்வளோ குவாலிட்டியான இட்லியை நான் இப்பதான் பாக்குறேன். அம்மா அம்மா, நான் அப்பா இருந்து உன்னை கூப்பிட்டு இருக்கேன், காதுல விழுகுதா இல்லையா? எனக்கு சாப்பிடணும், வெளியே போய் சாப்பிட போறேன். எனக்கு காசு இருந்தா கொடு. பசிக்குதுமா, சீக்கிரம் காசு கொடு, நான் வெளியே போய் சாப்பிட்டு வரேன். உன்னையோட ரோதனையா போச்சு. எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டா காதுலே விழுக மாட்டேங்குது. காதுல ஏதாவது உன்னை வாங்கி மாட்டுமா முத. ஏண்டா, நாளே சமையல் கட்டில் இருக்கிற எப்படிடா கேட்கும்? இங்க கஸ்டமரை பாக்குறதா உன்னையே பாக்குறதா? நீ கூப்பிட்டது ஒரு துளி கூட இங்க கேட்கல. இந்தா அப்படி காசை போய் சாப்பிட்டு வா போ. எப்ப பார்த்தாலும் இந்த பையனோட இதே தொல்லையா போச்சு. இல்லையா ஆகாஷ், உனக்கு தான் வயசு இவ்வளோ ஆகி போச்சுல, நல்லா படிச்சிருக்கல, இதான் வேலைக்கு போய் சுயமா சம்பாரிச்சு சாப்பிட வேண்டியதானே? அதை விட்டுட்டு இன்னும் அம்மாவோட காசுலேயே கும்பிடு போட்டுக்கிட்டு கிடக்குற. ஏ சாந்தி, பேசாம வேலையை பாரு. வந்தம்மா சாப்பிட்டோமா போனோமான்னு இரு. அதை விட்டுட்டு இந்த இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. எங்க அம்மாவோட காசு நான் வாங்குவேன். உனக்கு என்ன, வேலையை பார்த்துட்டு போ. அங்க வந்தவங்களும் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க. ஐ, வாழைப்பழம். வாழைப்பழத்தை சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. இந்த வாழைப்பழம் ஒன்று 10 ரூபாய்க்கு போயிடுச்சு. முன்னாடிலாம் 5 ரூபான்னு தராங்க, இப்போ 10 ரூபான்னு ஆக்கி போட்டாங்க. தின்போம். என்ன ருசி! வாழைப்பழம்னா எனக்கு உசுராச்சே. அந்த பையன் அதே இடத்துல தோள்களை தூக்கி போட்டு போனான். அந்த வழியா நடந்து வந்த சீதாம்மா திடீர்னு வாழைப்பழத்தோல்ல யாராச்சும் காப்பாத்துங்க. ஐயோ, இது நம்ம 1 ரூபா கடை இட்லி பாட்டியாச்சே. சீதாமாவாச்சே. இவங்க எப்படி இங்க கீழே விழுந்தாங்க? முதல்ல இவங்களை தூக்கணும். அங்க இருந்தவர் சீதாம்மாவை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பினாரு. அடே, இப்ப எதுக்குடா அழுதுகிட்டு இருக்கிற? எனக்கு தான் ஒன்றும் இல்லையே. காலைல கொஞ்சம் சின்னதாக அடிபட்டுருச்சு. என்ன 1 மாதம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் டாக்டர் தான் சொல்லியிருக்காருல்ல. அப்புறம் இதுக்கு இப்படி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிற? எனக்கு ஒன்றும் ஆகாது, அழுகாத. ஏப்பா தம்பி, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைப்பா, சரியா போயிடும். அம்மா 1 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேலையெல்லாம் நீ பார்த்துக்க, என்ன அம்மாவை போட்டு கஷ்டப்படுத்தாத. அதுதான் நீ அம்மாவுக்கு செய்கிற கடமையா இருக்கும். மற்றபடி அம்மா சீக்கிரம் சரியாகி நல்லா திருப்பியும் அந்த கடையை போட ஆரம்பிச்சிருவாங்க, கவலைப்படாத. அம்மா, எனக்கு இருக்கிறதே நீ மட்டும்தாம்மா. நீ என்னை விட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. இப்படி தேவையில்லாம கால் அடிபட்டு வந்திருக்கிறியே. வாழைப்பழத்தோல ரோட்ல போட்டுட்டு போறானுங்க பாரு. சைடில் போட்டாதான் என்னவா இவனுங்களுக்குலாம்? விடடா, தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாம போட்டாங்களான்னு எப்படி நமக்கு தெரியும்? யாரை குறை சொல்லி என்ன பண்றது? எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறாங்க. எல்லாரும் ஒழுங்காவா இருக்கிறாங்க? சுதாகர், நீ வீட்டுக்கு கிளம்புப்பா. சரிம்மா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். தம்பி, அம்மா பத்திரமா பார்த்துக்கப்பா. நான் கிளம்புறேன். என்ன? இங்கே பாரு ஆகாஷ், நாளிலேருந்து இட்லி கடையை நீ தான் பார்த்துக்கணும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. அம்மா இட்லி எப்படி ஊற்றி தருது, சாம்பார்லாம் எப்படி வைக்கணும்னு உனக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அது மாதிரி வச்சு நீ தான் அந்த கடையை நடத்தணும், புரியுதா? ஏம்மா, இதெல்லாம் எனக்கு சொல்லி தரணுமா? சின்ன வயசுலேருந்தே அவன் பக்கத்துலேருந்து எல்லாமே பார்த்துருக்கேன். எனக்கு எல்லாமே வைக்க தெரியும். நீ நினச்சி கவலைப்படுற? நீ கடை பக்கிட்டே நான் வரக்கூடாது பார்த்துக்க. ஒழுங்காக ரெஸ்ட் எடுக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். உனக்கு நேரத்துக்கு வந்து நான் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சிடுறேன். காலையில ஆனதுமே ஆகாஷ் எல்லா வேலைகளையும் டான்னு பண்ணிட்டு இருந்தான். அப்பா அப்பாப்பா, ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாவம் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வெறும் 1 ரூபா சம்பாதிக்கிறதா? வேணாம், இனிலேருந்து இட்லியோட விலை 10 ரூபாவோ ஏற்றுவோம். அப்பனாதான் நமக்கு லாபம் கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்லையே ஆகாஷ் பையலே, அம்மா நல்லா இருக்காளல, ஒழுங்கா பார்த்துக்க. என்ன, அம்மா தான் உனக்கு உயிர் மூச்சு பார்த்துக்க. அம்மாலாம் நல்லா தான் இருக்கு பாட்டியே. நீ உட்காந்து சாப்பிடு. இதில் 4 ரூபா 4 இட்லி சாப்பிட்டேன். என்ன இந்த அப்படி?
என்னது இது 4 ரூபாய் கொடுக்குறேன்? நான் இட்லி அணிலேருந்து 10 ரூபான்னு ஏற்றி வச்சுட்டேன். வெளியே போர்டுலாம் போட்டிருக்கேன், பார்த்துட்டு தானே வந்திருப்ப. எனக்குலாம் தெரியாது. ஒரு இட்லி 10 ரூபா, அதனால நீ 4 இட்லி சாப்பிட்ருக்க, 40 ரூபா கொடுத்துட்டு தான் போகணும். அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பாட்டி. நான் வெளியே எழுதி போட்டு தான் வச்சிருக்கேன். பார்க்காம வந்தது உன் தப்பு, என் தப்பு கிடையாது. இல்லையோ அம்மா 1 ரூபாய்க்கு தானே இட்லி விற்பா, அதனால தான் அதே பழக்கத்துக்கு கொடுத்தேன். என்னல இது நியாயமான பேச்சால? உன் அம்மா எப்பவுமே 1 ரூபாய்க்கு தானே கொடுப்பா. இப்போ நீ பேசாம வந்து 10 ரூபான்னு ஏற்றி வச்சுக்கிட்டா என்னல இது நியாயம்? அதெல்லாம் எல்லாமே நியாயம் இருக்கிறது தான். நீங்க முன்னாடி சாப்பிட்டதான் நியாயமே இல்லாத விஷயம், பார்த்துக்கங்க. சரி, எனக்கு 40 ரூபா கொடுத்துட்டு கிளம்பு. இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது. அந்த பாட்டியும் 40 ரூபாவை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பினாங்க. எழுதிப்பட்டதை பார்க்காம வந்துட்டு நம்மளை சொல்லுது பாரு. இனிமேல் எப்பவும் ஒரு இட்லி 10 ரூபா தான். இப்படி அந்த ஆகாஷ் எப்பவுமே இட்லிகளை 10 ரூபாய் ரேட்டுக்கு போட ஆரம்பிச்சான். இப்படியே சில மாதம் போச்சு. நம்மளோட சீதாமாக்கும் உடம்பு சரியாகி குணமாயி திரும்பவும் அடுப்பங்கரைக்கு வர ஆரம்பிச்சாங்க. வழக்கம் போல தன்னோட வேலையை ரசிச்சு ரசிச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வாங்க வாங்க, ஏன் நின்றுட்டு இருக்கிறீங்க? உட்காந்து சாப்பிடுங்கம்மா. இட்லி இருந்தா சூடாக வெந்துக்கிட்டு இருக்குது, எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். சட்னி சாம்பார்லாம் வெந்து போச்சு, உட்காருங்க. சரிடி சீதா, உன் உடம்பு நல்லா இருக்குல்ல? உன் உடம்பு நல்லா இருந்தாலே போதும்டி. நான் எனக்கும் நிம்மதியாக இருக்கும் பார்த்துக்க. சரி, நான் உட்காந்து சாப்பிட்றேன். எனக்கு ஒரு 4 இட்லி, இவளுக்கு ஒரு 4 இட்லி கொண்டு வா என்ன? சீதாமா அவங்க வந்தவங்கள ரொம்ப விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சீதாமா, எனக்கு போதும் இட்லி, பாட்டிக்கு வேணும்னா வைங்க. 4 இட்லியோட போதும் சீதாமா. இந்தாங்க சீதாமா, மொத்தம் 80 ரூபாய் ஆச்சு, பிடிங்க. என்னது இது 80 ரூபா கொடுக்குறீங்க? ஏமா, நீ 4 இட்லி அவங்க 4 இட்லி 8 ரூபா தானே ஆச்சு. அதை விட்டுட்டு 80 ரூபா கொடுக்குற? நான் ஒரு இட்லி 1 ரூபா தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன், மறந்துட்டீங்களா? ஏண்டி சீத்தா, அதெல்லாம் முன்ன காலம் பார்த்துக்க. உன் பையன் வந்ததுலேருந்து ஒரு இட்லி 10 ரூபான்னு சொல்லி தான் விற்றுக்கிட்டு இருக்கான். நாங்களும் அதே ரேட்டுக்கு தான்ப்பா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தாண்டி உங்ககிட்டே 10 ரூபா கொடுக்குறோம். இது எதுக்கு வம்பு? அப்போ ஒரு ரெட்டி இப்போ ரெட்டுன்னு சொல்லி கொடுத்து அசிங்கப்படுறதுக்கா? அது எங்களுக்கு தேவையே இல்லை. வேணாம், இந்தாடி 10 ரூபாயை வச்சுக்க. இங்கே பாரு, இப்படிலாம் சொல்லி என்னை அசிங்கப்படுத்தாதீங்க. நான் எப்போவுமே உங்களுக்கு இட்லி 1 ரூபான்னு தானே கொடுத்துருக்குறேன். நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். தயவு செஞ்சு அவன் பண்ண காரியத்துக்கு என்னை மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக இனிமேல் எப்போவுமே நம்ம கடையில் ஒரு இட்லி 1 ரூபான்னு தான் விற்பேன். அந்த நடைமுறை தான் என் பையன் இருந்தாலும் நடக்கும். நான் அவன்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு கோச்சிக்காம 8 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு கிளம்புங்க. அங்க இருந்தவங்களும் 8 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்பினாங்க. அம்மா பசிக்குதுமா, பணம் கொடு, நான் வெளியே போய் சாப்பிடணும். சீக்கிரம் பணம் கொடு. டே ஆகாஷ், கோச்சுக்காத. இன்னைக்கு என் கையில வெறும் 10 ரூபாய் தாண்டா இருக்குது. இந்த 10 ரூபாய்க்கு ஏதாவது சாப்பிட்டுக்க என்ன? இந்த ஆகாஷ், வெறும் 10 ரூபாய் தான் இருக்குது. இந்த 10 ரூபாய்க்குள்ள ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்க. என்னம்மா 10 ரூபாய் கொடுத்துட்டு சாப்பிடுங்கிற? 10 ரூபாய்க்கு என்ன இருக்க போகுது? சரி, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். 10 ரூபாய்க்கு ஏதாவது விற்கிறாங்களா பார்க்குறேன். ரொம்ப வேற பசிக்குது, நான் போயிட்டு வரேன். என்ன ஒரு பரோட்டா என்ன விலைனே? ஒரு பரோட்டா 15 ரூபாப்பா, வாங்கிக்கிறியா? ஐயோ, அவ்வளோ ரேட்டுக்கு நான் எங்கே போகிறது? இல்லை, எனக்கு தோசை இட்லி ஏதாவது இருந்தால் கொடுங்க. ஒரு தோசை 40 ரூபாப்பா, ஒரு இட்லி 15 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. அட, இங்கே 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் கூட இல்லையா? எனக்கு ரொம்ப பசிக்குது. 10 ரூபாய்க்குள்ளே ஏதாவது இருந்தால் கொடுங்களே. 10 ரூபாய்க்கு நம்ம கடையில் ஒன்றும் கிடையாது. முட்டை கூட 15 ரூபா பார்த்துக்க. என் கடைன்னு இல்லை, இந்த கிராமத்தில் இருக்க எந்த கடையிலுமே 10 ரூபாய்க்கு எந்த பொருளும் கிடையாதுப்பா. பேசாமல் வேலையை பார்த்துட்டு போ. ஐயோ, 10 ரூபாய்க்கு எந்த பொருள் இல்லையா? எனக்கு வேறு ரொம்ப பசிக்குதே. ஐயோ, 10 ரூபாய்க்குள்ள எதுவுமே இல்லைங்கிறாங்களே. இப்போ நான் என்ன பண்ணுறது? பேசாமல் நம்ம அம்மா கடையில் ஒரு இட்லி 1 ரூபா தானே, போய் 10 இட்லியை வாங்கி தின்னு விடுவோம். என்னடா, நல்லா சாப்பிட்டியா? வயிற்றுக்கு சாப்பிட்டியா என்ன? எம்மா, 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் கூட இல்லைங்கிறாங்க. எனக்கு வயிறு கபங்குது. 10 ரூபாய்க்கு இட்லியவே நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்தா புடி 10 ரூபாவா, இட்லி எடுத்து வைமா, ரொம்ப பசிக்குதுமா. இப்படி தானப்பா அந்த ஏழை எளிய மக்களுக்கும் இருந்திருக்கும். 10 ரூபாய் கொண்டு போய் உன்னால ஒரு பொருள் சாப்பிட முடியல. அதனால நேரா நீ அம்மா கிட்ட வந்து சாப்பிட வந்துட்ட. அந்த ஏழை எளிய மக்களும் அப்படித்தானே சாப்பாட்டுக்கே வழி இல்லாம என் கடையை தேடி வர்றாங்க. அவங்களுக்கு நீ 10 ரூபான்னு ஒரு இட்லியை போட்டு வித்துருக்கியே, இது என்ன நியாயம் சொல்லு? அம்மா, அது நான் லாப நோக்கத்துக்காக அப்படி பண்ணிட்டேன். ஆனா எனக்கு பசினா இப்போதானே என்னன்னு தெரியுது. ஏப்பா, 10 ரூபாய்க்கு எந்த சாப்பாட்டு பொருளும் கிடைக்கிறதுமே தானே நீ அம்மாவை தேடி வந்த. இந்த மக்களும் அப்படி தானே 10 ரூபாய்க்கு எந்த பொருளுமே கிடைக்காம தானே நம்மளோட கடையை தேடி வராங்க. அவங்களுக்கு நீ இட்லியை 10 ரூபாய் போட்டு வித்துருக்கிறியே, இதெல்லாம் நியாயமா? இனிமே இந்த செயலை செய்யாதப்பா. உன்னால ஒரு 10 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியுதா? இல்ல, அப்புறம் ஏன் அந்த மக்களை மட்டும் கஷ்டப்படுத்துற? மன்னிச்சிருமா, நான் ஏதோ லாப நோக்கத்துக்காக பண்ணிட்டேன். ஆனா பசினா என்னன்னு இப்போதான் எனக்கு தெரியுது. அந்த மக்களும் என்ன மாதிரி தானே பசியில வாடி இருப்பாங்க. நான் இனிமேல் எப்பவும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். உனக்கு அப்புறம் இந்த இட்லி கடையை நானும் 1 ரூபாயிலே நடத்துறேம்மா, நீ கவலைப்படாத. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.